ஏ அதான் உனக்கு தான் மொத்தமாக குத்துட்டாங்களா? அது பேக் எய்ம் பண்ணிச்சு. ஆஹா விடுங்க விடுங்க விடுங்க, பேக் தானே விடுங்க. இருண்ணா பைத்தியமே, நான் என்ன பண்ண உன்ன? ஹலோ மக்களே, வருஷத்தோட கடைசி நாள் கரெக்டாக வந்து தேதி ரெக்கார்ட் பண்ணுற தேதி வந்து 29. இன்னும் 2 நாளில் வந்து வருஷமே முடிய போகுது. காலைல 6 மணிக்கு எங்கடா கிளம்பிட்டேன் அப்படின்னா, பருவதமலை தாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக வந்து திடீர்னு என்ன பருவதமலை அப்படின்னா, ஒரு வாரமாக வந்து பருவதமலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரியே ரீல்ஸ் வந்துருந்தது. ஸோ வேறு வழி இல்லாமல் பருவதமலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு நமக்கு தோணுச்சு. அதுவும் இல்லாத நம்மளை யாரோ கூப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீலு. ஸோ அதனால் சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரி வாப்பா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டோட தம்பியும் வராங்க. ஸோ 2 பேரும் தான் வந்து கிளம்ப போகிறோம். அதுக்கு தான் வந்து நான் இப்போ அவனை பிக்கப் பண்ண தான் போயிட்டுருக்கேன் இந்த டைமில். இல்லைனா வந்து நான் எதுக்கு காலைல 6 மணிக்கு எழுந்து கிளம்ப போகிறேன். ஸோ வாங்க அவனை பார்த்துட்டு பயணத்தை தொடரலாம். ஸோ நம்ம பையனை பார்க்க ஏரியாவுக்கு வந்தாச்சு. பையன் வருவான் பாருங்கள். 6 மணிக்கு என்ன ஏன்டா டார்ச்சர் பண்ணுறன்ற மாதிரி தான் அவன் யோசிப்பான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பிளான் பண்ணியாச்சு. ஒரு வாரமாக ரீல்ஸ் பார்க்கணும் கூப்பிட்ற மாதிரி இருந்தது. சரி கிளம்பிட்டோம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் மொத்த ட்ரெக்கிங் டைம் நம்ம செக் பண்ணும்போது சின்ன வயசில் போனதுங்க, காலேஜ் படிக்க சொல்ல போனது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிம்மாக இருந்தேன். அப்பயே ஏறத்துக்கு வந்து தடிட்டத்தம் தான். அப்பயே நாக்கு தள்ளிடுச்சு. இப்போல்லாம் நல்லா புசிகிஸ்தியாக நல்லா உடம்பெல்லாம் போட்டுக்கிறேன். இப்போல்லாம் எப்படி ஏற போகிறேன்னு தெரில. சரி அதனால் எவ்வளோ நேரம் ஆகுது ஜென்ரலாக அப்படின்னு பார்க்கும்போது 4 hours ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஏறுறதுக்கு 4 மணி நேரம், இறங்கிறதுக்கு ஒரு 2லேருந்து 2.5 மணி நேரம் போட்டிருந்தாங்க. சரி ஓகே, எல்லாம் ப்ராப்பராக ரெடி பண்ணிக்கின்னு ஹுட்டி ட்ரெக்கிங் ஷூ எல்லாம் போட்டு ரெடி பண்ணி கிளம்பியாச்சு. ஸோ பையன் வந்தவொடனே வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். வேலூர்லேருந்து 75 கிலோமீட்டர் மேப்பில் போட்டால் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hours வந்து ஆகும் ட்ராவல் டைம். ஸோ 1.5 hours வந்து ஒரு வழியாக பயணத்தை தொடர்ந்து இருக்கும். ஸோ காலைல 6 மணிக்கு கிளம்பணும் அப்படின்ற மேலே 6:15 கிளம்பியாச்சு. ஸோ ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. ஏன்னா வந்து அந்த கடப்பாறை மலையை பார்த்தா பயம் இல்லை, வந்து அதெல்லாம் ஏறிட்டோம். இருந்தாலுமே ஒரு சின்னதாக ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. ஸோ நம்ம இருக்க ஸ்பாட் வந்து போயிட்டோம். கரெக்டாக வந்து வடமாதிமங்கலம் தென்மாதிமங்கலம் சொல்லிட்டு 2 ஊர் இருக்குது. கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நம்ம போகும்போது தென்மாதிமங்கலம். ஸோ நீங்கள் போலூர்லேருந்து செங்கம் போகிற ரூட்டு தான் இது. ஸோ ரைட்டு கட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா புதுசாக சித்ரா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அங்கே தான் இருக்கோமே. இப்போ நீங்கள் மேப்பில் போனீங்கனாலுமே கரெக்டாக ரூட்டு காட்டும் உங்களுக்கு. கரெக்டாக வந்து மேப்லேயுமே உங்களுக்கு ரூட்டு காட்டுறதுனால உங்களுக்கு ரூட்டில் எதுவும் பஞ்சாயத்து இருக்காது. மேபி பருவதமலையை இப்போதைக்கு 2 வழியாக வந்து ஏறலாம் நீங்கள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த தென்மாதிமங்கலம்ன்ற ஊர், 2வது வந்து கடலாடி. இந்த சென்னையிலேருந்து வரவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த கடலாடின்ற ஊர் வந்து கிட்ட இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா அது ரோடே கிடையாது, அது படிக்கட்டும் கிடையாது. அது ஒரு மாதிரி மலைப்பகுதியாக போகும். அது கொஞ்சம் காண்டாகும். ட்ரெக்கிங்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பார்ட்டு இந்த மலை. 2வது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்னையிலேருந்து வரதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேறு எந்த ஊர்லேருந்து வரதா இருந்தாலுமே உங்கள் ரூட் வந்து எப்படி பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ வேலூர் வழியாக வரதா இல்லை திருவண்ணாமலை வழியாக வரதா, இப்படி தான் ரூட் இருக்கும் உங்களுக்கு. பருவதமலை அமைஞ்சிருக்க மாவட்டம் வந்து திருவண்ணாமலை. ஆனால் நீங்கள் வந்து இப்படியும் வரலாம் இப்படியும் வரலாம். இப்போ சென்னையில் இருக்கிறவங்க வந்து திண்டிவனம் வந்துட்டு திருவண்ணாமலை வந்துடுவாங்க. திருவண்ணாமலையிலேருந்து நீங்கள் போலூருக்கு போகிற வழி செங்கம் வழியாக போலூருக்கு போகிற மாதிரி வந்தீங்கன்னா நீங்கள் ரீச் ஆகிடலாம். ஸோ நாங்கள் பருவதமலையை கிட்ட நெருங்கிட்டோம். இப்போ நாங்கள் இருக்க ஊர் வில்வாரணி. ஸோ நம்ம வீடியோவில் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த மலை, அந்த பில்டிங், அந்த கோயிலுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போதே நான் கேமராவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10x போட்டு அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு அந்த கோயிலே தெரியுது. அந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம். இல்லை அப்படின்னா நீங்கள் வேலூர் வந்துட்டு வேலூர்லேருந்து போலூர் வரணும். போலூர்ன்ற இடத்துலேருந்து நீங்கள் வந்து அங்கேருந்து ஒரு 19 கிலோமீட்டர். ஸோ நீங்கள் அங்கேருந்து செங்கத்துக்கு போகிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா போகிற வழியில் இந்த கோயில் இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நீங்கள் திருவண்ணாமலை வந்து வர்றது உங்களுக்கு எல்லா ஊர்லேருந்தும் கிட்டையாக தான் இருக்கும். ஏன்னா வேலூர் வந்து ரொம்ப லாங்காக தெரியலாம். ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறது இப்படி பிளான் பண்ணிக்கணும். நீங்கள் போலூர்லேருந்து நீங்கள் வந்தாலும் சரி, இல்லை திருவண்ணாமலேருந்து வந்தாலும் சரி, இந்த 19 கிலோமீட்டருக்கு எக்ஸ்பிரஸ் பஸ்லாம் கிடைக்காது. ஸோ நீங்கள் ஷார்ட்டாக எப்படியும் 1 மணி நேரம் ஆகும் வரத்துக்கு.
ஒரு வழியாக 1.5 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம பருவதமலையை ரீச் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்ம தென்மாதி மங்கலத்தை ரீச் ஆகிட்டோம். ஸோ தென்மாதி மங்கலம் அப்படி தான் இந்த ஊரோட பஸ் ஸ்டாப்பு. ஸோ இங்கேருந்து நீங்கள் போலூருக்கும் சரி வேலூருக்கும் சரி ஒரு 15 நிமிஷத்துக்கும் பஸ் இருக்கும். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் ஜாலியாக வரதுனா வரலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கேருந்து ரைட்டு கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது போலூர்லேருந்து வந்தீங்கன்னா ரைட்டு, திருவண்ணாமலேருந்து வந்தீங்கன்னா லெஃப்ட்டு. ஸோ பஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே இருக்குங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த ஊர் செம்மையாக டெவலப் ஆகிருக்கு. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஊராக இது அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி தாங்க இருக்குது இந்த ஊர். இப்போ இங்கேருந்து நீங்கள் டேரெக்டாக கோயிலுக்கு போகலாம். அதுக்கு வந்து ஆட்டோவுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 40 ரூபா வாங்குவாங்க. நீங்கள் செக் போஸ்ட் வரைக்கும் போகிறீங்க அப்படின்னா 20 ரூபா வாங்குவாங்க. ஸோ நீங்கள் பஸ் ஸ்டாண்ட், அதாவது நீங்கள் தென்மாதி மங்கலத்துலேருந்து பருவதமலை வந்து 2 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அங்கே வந்து செக் போஸ்ட் இப்போ போட்டிருக்காங்க. அந்த செக் போஸ்ட் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அங்கே தான் வந்து ஆட்டோ போகும். அதுக்கு உள்ளே வந்து ஆட்டோ போகிறதுக்கு எக்ஸ்ட்ரா 20 ரூபா கேட்பாங்க. அதாவது நீங்கள் இங்கேருந்து பருவதமலை அடிவாரம் போனால் 40 ரூபா, செக் போஸ்ட் வரைக்கும் போனால் 20 ரூபா. இந்த ரோடெல்லாம் பயங்கர டெவலப் ஆகிருக்கு. இப்போ தான் இந்த ரோடு போட்டுட்ருக்காங்க வேறு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ இந்த பருவதமலைன்ற லொக்கேஷனை வரத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து வராங்க. ஏன்னா இந்த கோயில் வந்து வைரல் ஆகிடுச்சு, அதுதான் ரீசன். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து அந்த செக் போஸ்ட்டை வந்து வந்துட்டோம். அந்த 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி செக் போஸ்ட்டை வந்து ரீச் ஆகிட்டோம். நீங்களே பாருங்களேன் எவ்வளோ ஜனம் இருக்குது. நாங்கள் ரீச் ஆனது கரெக்டாக 8 மணி. 8 மணிக்கு இந்த இடத்துல எவ்வளோ வண்டி பார்க் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். ஸோ பைக் பார்க்கிங் ஒரு நல்ல விஷயம் இந்த கோயிலுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பைக் பார்க்கிங் கிடையாது. ஸோ இப்போ பைக் பார்க்கிங் போட்டிருக்காங்க. எவ்வளோ பைக் நிற்குதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த 8 மணிக்கு ஒரு பைக்குக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. உங்கள் வண்டி நம்பரை எழுதி தான் அதில் கொடுக்குறாங்க. நீங்கள் போகும்போது அந்த பைக் பார்க்கிங்கோட அந்த ஸ்லிப்பை நீங்கள் கொடுத்தா தான் வண்டி எடுக்க வர்றாங்க. ஸோ நல்ல விஷயம். எப்பா ஊரே இருக்கும் போலையப்பா. அடிவாரமும் இவ்வளோ ஜனம் இருக்கே. மணி என்ன ஆகுது? எட்டு மணி நம்ம ரீச் பண்ண டைம். வா இந்தா ரெடி டிக்கெட் எடு. EN 23 DH 0900. எப்படி வாங்க சாப்பிடலாம். அண்ணா TN 23 DH 09 DH 0900. எட்டு மணிக்கு ஏற ஆரம்பிக்கிறோமா? 8 மணிக்கு நடந்து போகிறோம். எப்பா ஊரே இருக்குதுப்பா. இங்கே அவ்வளோ வண்டி இருக்குதுப்பா. எப்படி ஒரு 100 வண்டி இருக்குமா? 100 வண்டிக்கு மேலேயே இருக்கும்ல. இவ்வளோ ட்ரெண்டாக இருக்கு. அந்த ஊரே மாறி இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வேணாம் இங்கலாங்க தேவைப்படும். இங்கேருந்து நடந்து போகிறதுக்கு மேலே போகிற வரைக்கும் தேவைப்படும். இந்த பருவதமலை ஏறுறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 10 ரூபா தான் வந்து தமிழ்நாடு கொடுத்துட்டு ஒரு ஆளுக்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் விஷயம். அது என்னென்னா பௌர்ணமி சனி ஞாயிறு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நைட்டில் வந்து ட்ரெக்கிங் பண்ண முடியும். மற்ற நாள்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே 5 மணிக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க ஈவினிங் அப்படின்றத தெளிவாக போட்டிருப்பாங்க. எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்கள்லாம் மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க. ஒரு சிலர்லாம் ப்ளூடூத் ஸ்பீக்கரையே வந்து வாங்கி வச்சுக்கிறாங்கங்க. அடி பாட்டில் இங்கே வாங்கிப்போம்.
இதுதானே அர்த்தம் என்ன ஆனால் வெறுக்க வச்சிருப்பான். ஏண்டா நம்ம வண்டி மட்டும் அலோவ் பண்ண மாட்டேறாங்க, ஆட்டோலாம் போகுது. இதுக்கு மேலே எல்லாமே காசு தான்பா. எனக்கு தெரிஞ்சு நான் வரும்பொழுது இவ்வளோ டெவலப்மெண்ட்லாம் இல்லை. இந்த ஆஃபீஸர்ஸும் இங்கே இல்லை, எதுவும் இல்லைம்மா. எந்த அளவுக்குன்னா இது டெவலப்மெண்ட்டு வெளியே அந்த தென்மாதி மங்கலம் இருக்குல்ல, அங்கேயுமே இவ்வளோ டெவலப்மெண்ட் இல்லை. ரெண்டாவது இங்கே நம்ம பார்த்தோம்ல, இந்த செக் போஸ்ட்டு, இந்த ஆஃபீஸர்ஸு, அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றது, அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட்டு, இது எதுவுமே கிடையாது. பார்க்கிங் கூட கிடையாது இந்த ஊருக்கு. ஏன் அதாவது எந்த அளவுக்குன்னா, நான் வந்து ஒரு 6 வருஷம் இல்லை 7 வருஷம் ஆயிருக்கும்னு நினச்சிக்கேன். காலேஜ் டைமில் வந்திருக்கோம், நானே என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு 3 முறை ஏறி இருப்பேன் இந்த மலையை. அப்போ ஃபிட்டாக இருந்தேன், அதுவும் இல்லாத அப்பயே நாக்கு தள்ளிடுச்சு. இப்போல்லாம் ஷியோராக தள்ளிடும், தள்ளாமல் இருக்காது. ஆனால் அந்த டைமில் அது ஒரு லைஃபு. அந்த மாதிரி போகும்போது இது வந்து அட்வென்ச்சராக தான் நம்ம வந்தது. அப்போ இந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. இன்றைக்கி உள்ளே இறங்கும்போதே இதோ 10 ரூபா 20 ரூபா டிக்கெட்டு, 20 ரூபா வண்டிக்கு, விபூதி பாக்கெட் ஒரு 70 ரூபா, வாட்டர் பாட்டில் ஒரு 20 ரூபா. வாட்டர் பாட்டில் பரவாயில்ல, 20 ரூபான்றது. நீ மேலே ஏற ஏற பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்ச அப்பத்துலேருந்தே ஒரு 3 கடை இருந்தது. இப்போயுமே அந்த 3 கடை இருக்கும். அவங்க 3 பேர் தான் வந்து இந்த வாட்டர் பாட்டில் எல்லாமே சேல் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகம். இப்போ எவ்வளோன்னு தெரில எனக்கு எக்ஸாக்டாக, அப்போ விலை அதிகம். எப்போ 8 மணிக்காடா டைமு? 8:15. ஸோ என் கேல்குலேஷன் கரெக்டாக இருந்தால் 4 hours. என்னாச்சு? செப்பல் போட்டியா? இதை போய் போட்டு வந்திருக்கியே, சறுக்காது? நல்லா ஸ்ட்ரக்கிங் ஷூ போட்டு வந்து இதுக்கு வேற வழி தெரியல. ஆத்தா தான் எனக்கெல்லாம். இப்போ நடந்து போகிற இந்த பாதை எல்லாமே வந்து பைக்கில் போயிருக்கோம் நாங்கள்லாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் சார். சில இந்த ட்ரக்கிங்கே எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னா, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீ ரொம்பலாம் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து உனக்கு அந்த இயற்கை நேச்சர் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, உனக்கு ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ் பிடிக்கும் அப்படின்னா ஷுவராக இந்த இடம் உனக்கு பிடிக்கும். இயற்கை எழில் சூழ்ந்த இடம் அப்படின்றத விட இந்த மலைக்கு ரெண்டு வழி இருக்குது. 3வது வழி என்னன்னு தெரில, கடலாடி வழின்னு ஒன்று இருக்குது. சென்னையிலேருந்து வரவங்களாம் அந்த பக்கம் தான் வருவாங்க, வர வழியில். அது இன்னும் கொடூரமாக இருக்கும். பார்ப்போம். குடியணும்னு முடிவு பண்ணிட்டா எங்கேயும் எங்கே வேணாலும் குடிப்பாங்க நம்ம ஆளுங்க. இப்படி ஒரு மலை இருக்கிறதே பாதி பேருக்கு தெரியாது நம்ம ஊர்லலாம். இன்னொன்று, மலையை பார்த்தோன்னே அரண்டு போய் நின்றுவாங்க. இவங்க ரூல்ஸ் போட்டிருக்காங்களா அந்த 5 மணிக்கு போகக்கூடாதுன்ட்டு. அது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் வந்து ஃப்ரைடே இல்லை, பௌர்ணமி, சாட்டர்டே, சண்டே இது 3 நாள் மட்டும் வந்து அலோ பண்ணுறாங்க.
நம்ம ஜென்ஸே நடக்க முடியாதுன்றோம், லேடிஸ்லாம் நடந்து போயிட்டு நடந்துடுறாங்க பாரு. மேலே போட்டுட்டீங்களா? எவ்வளோ ஆச்சு? அது ஏறாது பொறுத்து, ஏறாது பொறுத்து. பாட்டு பண்ணி நமக்கு என்ன இருக்காரு வெளியே வந்து பதவி போனதில்லை. அவ்வளோ கூட்டத்தில் நம்ம முதல்ல போய் எப்படி போய் சாமி கும்பிட்டு எப்படி வெளியே வந்து வனவிலங்குகளை வேட்டையாடுவதும் அதன் இறைச்சியை விற்பனை செய்வதும் உண்ணுவதும் வன உயிரினத்தின் பாதுகாப்பு சட்டம். சொல்லிட்டோம் நம்ம இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு கோயில் செவரே நம்ம செல்லு இருக்குது. பசங்களோட வந்தால் ஃபன்னாக இருக்கும் இந்த ஏரியா. நல்லா ஆச்சுன்னு. ஆமாம், நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி போயிருந்தோம். அவன் பார்த்து ஸ்பீக்கர் எத்தனை தூக்கி வச்சுட்டு சொல்லிட்டாங்க. நான் ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன், வரும்போது மேலே போனால் 10,000 ஃபைன்ட்டாங்களே. யாரும் பிடிக்க மாட்டாங்க மேலே, திடீர்னு இவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. என்ன முடியுது? 20 நிமிஷமாக நடந்துகிட்டே இருக்கணும்ப்பா. இன்னும் மழைய ஆரம்பிக்கல. ஆப்பிள் மியூசிக் யூஸ் பண்ணுறியா, ஸ்பாட்டிஃபையா? சரி, ஃபோனில் இல்லை ஸ்பாட்டிஃபை தான். சரி, நல்ல நல்ல பாட்டாக போட்டு விடு, ஏறும்போது தேவைப்படும். போகும்போது சார்ஜர் வருமே, என்ன போடுறது? அது 10,000 mAh தான். எப்படியும் இதில் ஒரு 60% ஏறினா கூட இதில் ஃபுல்லாகிடும். ஏன்னா இது இல்லைல்ல, டைப் சி தானடா உண்டு. டைப் சி இப்போ அந்தமாதிரி போடக்கூடாதுல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா டே, ஸ்பைஜன் தான்டா பவர் பேங்க்கு. பின்னாடி வைக்கலாமா? ஒயர்லெஸ் தான் அது. ஒயர்லெஸில் போட்டால் ரொம்ப லேட் ஆகும். ஆனால் அன்னதானம் அன்னதானம்ப்பா. ஆமாம், அன்னதானம். சரிதான் வழியா. இவ்வளோ தூரம் வருவோம்டா வண்டியிலேயே, அந்த கோயில் வரைக்கும் வருவோம். இது கிணறு. எப்படியும் ஒரு 200 அடி இருக்காது, இருக்கும்ல? தண்ணி இருக்கு பத்தியா? இறங்கும்போது பார்த்துப்போமா இதில்? சிவனே, வனதுர்கை அம்மன் ஆலயம்.
மணிக்கு அதான்டா சன்ரைஸ் பார்க்கலாம். நீங்கள் தைரியமாக போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு மைண்டில் ஃபிக்ஸாக மேலே சன்ரைஸ் பார்க்குற இடம் ஒன்று இருக்குது. பட் ஆனால் அது நீ 5:30 மணிக்கெலாம் மேலே இருக்கணும். இந்த கடலாடி வழிக்கும் நம்ம போகிற தென்மாதி மங்கலத்துக்கும் நடுவில் ஒரு வழி இருக்கும். அந்த ரோட்டில் வந்தோன்னா ஊத்து வருது போலயா. அடிவாரம் வந்துட்டோம்பா. என்னப்பா அடிவாரம் வந்து ஃபோன் அடிக்குது. ஹலோ ஹலோ நெட்வொர்க் இருக்காதுங்க. ஹலோ இந்த மலையில் இன்னொரு அற்புதமும் நடக்கும். சப்போஸ் நீங்கள் வழி மாறி போயிட்டீங்க அப்படின்னா சித்தர்கள் வந்து இந்த நாய்கள் உருவத்தில் வந்து உங்களுக்கு வழிகாட்டுவாங்கன்றதையும், இந்த மலையில் நிறைய சித்தர்கள் வாழ்கிறாங்கன்றதையும் ஸோ நமக்கு அடிக்கடி வந்து ஏதோ ஒன்று உணர்த்துற மாதிரியே இருக்கும். அது ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். ஏன் செருப்பிட்ட பரவாயில்லையா? இல்லை இல்லை வந்துட்டு அப்புறமா இப்படி போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடும். சொல்ல ஏற்றினுவாப்பா நன்றி கும்பிட்டவங்க இந்த சொல்லடியாரே பகவான் சீக்கிரமாக மேலே இருக்கிற அப்பா அம்மா நல்லா We plan to start. நெட்வொர்க் இருக்காடா இங்க? நெட்வொர்க் இருக்கா? பண்ணா வருது. அப்போ தெரியல பருவதமலையை நீங்கள் 4ஆக பிரிக்கலாம். ஒன்று ஸ்டெப்ஸு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த மலையோட அந்த வடிவிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன பாறைகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். இன்னொன்று தண்டவாள பாதை. ஸோ தண்டவாளம் மாதிரி பார்த்திங்கன்னா அந்த தண்டவாளத்தில் வர இரும்பை வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க. 4ஆவது வந்து கடப்பாறை. ஸோ 5ஆவதாக தான் நீங்கள் கோயில் போய் பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து ஸ்டெப்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1263 ஸ்டெப்ஸ் இருக்கும். அதில் வந்து அந்த புலிகுண்டு மலைன்னு சொல்லுவாங்க, அதுவும் அந்த தண்டவாளம் இது ரெண்டும் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000 ஸ்டெப்ஸ் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு கடப்பாறை மலையை நீங்கள் கடப்பாறை பிடிச்சி ஏறக்கூடிய அந்த இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 மீட்ரு நீங்கள் ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு 400 மீட்ரு வந்து உங்களுக்கு எந்தவித வழியுமே தெரியாமல் உங்களை அப்படியே அலேக்காக உங்களை தூக்கிட்டு போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா ரொம்ப பெரிய லாங் ஸ்டெப்ஸ் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் திருப்பதியில் ஏறி இருந்தீங்கன்னா அது தெரியும், அந்த மாதிரி தான் இருக்கும். போக 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 வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ஷார்ட் ஆகிட்டே வரும். அதே மாதிரி அந்த நீங்கள் ஏறும்போதே பார்த்திங்கன்னா நீங்கள் செங்குத்தாக ஏறுற மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆஞ்சநேயா வழி விடுப்பா.
100 படிக்கிட்டு தானே ஏறிக்கிறோம். ஐயோ 100 என்ன கிடைக்குங்களா? அதோ எழுதி வச்சுருக்காங்களே. ஓஹோ, எவ்வளோ படிக்கிட்டு? மொத்தம் 1400. பரவாயில்லையே. பரவாயில்லையா? 100 ஏற்றுக்கிறேன். வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம். எங்க கிட்ட வந்துட்டான்? அட போடா, 100க்கே நாக்கு தள்ளுதே. வரவங்க தயவுசெய்து வந்து நீங்கள் பிளான் பண்ணிட்டு வாங்க. இதுக்கப்புறம் தான்டா அப்பா. கண்டிப்பாக கொண்டு வாங்க. ஏழு ஏன்னா படி ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை, நிறைய கடைங்க இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஏறும்போதே வந்து நான்லாம் நிறைய கடையை பார்த்துட்டேன். நான் வரும்போது 3 கடை தான் இருந்தது. இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் பாட்டில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி எடுத்துகிட்டு வர முடியுமோ எடுத்துகிட்டு வாங்க. முடியல, அப்படி தான் இருக்குது. அதுவுமே வந்து இந்த குச்செல்லாம் வந்து எனக்கு வெள்ளங்கிரியில் பார்த்த மாதிரி இருக்குங்க. ஸ்டெப்ஸில் ஏறும்போது இந்த மாதிரி ஒரு அழகான வியூவையும் பார்க்க முடியும், அப்படியே அகத்தியர் சிலையும் பார்க்க முடியும். அந்த அகத்தியர் சிலையே தெரியாத அளவுக்கு வந்து விபூதி கொட்டி க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏறுறவங்க வந்து விளக்கேற்றிட்டு வருவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி போகும்போது வந்து இங்கே ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒரு ஊற்றும் வந்து கிளம்பும். அது வந்து பார்த்திங்கன்னா பை சீசன், அதாவது இப்போது மழை காலத்தில் வரும், வந்துச்சுன்னா ஒரு 6 நாள் 7 நாள் இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே பார்த்தாலுமே அந்த டைமில் வந்து பருவதமலை பூராவே வந்து இயற்கை எழில் கொஞ்சம் இடமா தான் இருக்குமே. சூப்பராக இருக்குங்க. ஸோ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பையன் நம்மளை பழி வாங்குறாங்க, முடியலைங்க என்னால். உக்காரலாண்டான்னு கேட்டால் கூட 2 கிலோமீட்டருமே நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க. ஐயோ, எத்தனை நாள் பழி வாங்குறான்னு ஆசைப்பட்டான்னு தெரியலையே, என்னை கூப்பிட்டு இப்படி பழி வாங்குறானே, அப்படி தான் இருக்குது. திருப்பியுமே வந்து உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்பா முடியல, அந்த மாதிரி தான் இருக்குங்க. ஆனால் வரும்போது வந்து எனக்கு என்னென்னா என்னால் வந்து என்னோடய பாடி வெயிட்டையே தூக்கிட்டு ஏற முடியல. ஒரு சிலர்லாம் வந்து கை குழந்தை வந்து கூட்டிகிட்டு வராங்க, வயசானவங்களாம் வராங்க. ஆனால் அவங்களாம் எப்படி அப்படின்றது தாங்க தெரியல. ஏமா ஐயோ, ஒரு வழியாக அந்த 1663 படிக்கட்டு ஏறியாச்சு. ஒரு வழி நான் வர வழியில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அந்த படிக்கட்டு வந்து ஒரு 100 படிக்கட்டுக்கும் எழுதி வச்சுருக்காங்க. அப்போ அது வரைக்கும் பரவாயில்ல. அதை விட மோசமான இடத்துக்கு இப்போ வந்திருக்கோம். இதுதான் இருக்கிறதுலே வந்து டஃபஸ்ட்டு இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ 3 முறை வந்தாலும் 4வது முறை நாக்கு தள்ளுது. எவ்வளோ முடியலையே. அதுவே பரவாயில்ல, இது அதுக்கு மேலே இருக்கும். இவன் எங்கங்க இவன் காணாமே போயிட்டான். இவன் என்னை கூப்பிட்டு போய் வந்தானா தெல்லவா வந்தானு தெரியலையே. ஏவா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒரு வழியாக. இதுவுமே இது ஒரு 4000 ஸ்டெப்ஸு மாதிரி போகும். இதுவே ஒரு 2 கிலோமீட்டர் போகுமே. ஐயோ, ஆனால் ஒரே நல்ல விஷயம் என்னென்னா பெயிண்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. வழி தெரியாமல் போனால் கூட கண்டுபிடிச்சி போகிற அளவுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. டேய் நில்ற அடையாப்பா சாமி, ஏடா இருக்கிற. ஆனால் ஒரு விஷயங்க, நான் வரும்போது மொத்த பருவதமலைக்கு 3 கடை தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தா படிக்கட்டில் மட்டும் ஒரு 6 கடை இருக்குது. இங்கேருந்து ஒரு 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 100 மீட்டர் தான் நடந்திருப்போம் போல். அதுக்குள்ளே வந்து இன்னொரு கடை கண்ணுக்கு தெரியுதுங்க. டே எனக்கு எதனா வாங்கி கொடுத்துட்டு போடா. ஏப்பா நான் ஒரு 5 நிமிஷம் உக்காந்துட்டு வரேன்டாப்பா, இருறாப்பா. இங்கே ஒரு சிவன் இருக்கும், நான் பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் உக்காந்துட்டு வரேன்டா. ஐயாப்பா முடியாடா சாமி, வாடா நம்ம போய் சிவனை பார்ப்போம். ஆமாம், அது தெரியும். ரெண்டு வழி சொன்னாங்களே, இது ஒரு வழி. இது ஒரு வழியா? அது ஏதோ போர்டு வச்சுருப்பாங்களேடா. இங்கே இருக்கு பாருங்க, பாதை போட்டிருக்காங்க பாருங்க. ஏதா அது ரைட்டா? கல்லாடி வழி வந்து போர்டு ஒன்று வச்சுருப்பான்டா, 2 பக்கமும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி. இது கிடையாது. அப்போ மேலே கடலாடிக்கு அதான் நடுவில் ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் கடலாடி, இந்த பக்கம் இதுன்னு சொல்லிட்டு. காற்று பட்டதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா?
பிடிக்கிறியா பிடிக்கிறியா அப்படியே போ மேலே போ. ஒரு வழியாக அந்த மலை பாதையை முடிச்சாச்சு. இப்போ அந்த தண்டவாள பாதை வரும். ஏப்பா அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எழுதி வச்சுருப்பாங்க, அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியாது. ஆனால் வருவழியில் 2 பேரை பார்த்தேங்க, அவங்க கீழேருந்து மேலே பிரசாதத்தை எடுத்து போகிறாங்க. நம்மளே தூக்கிட்டு போக முடியல, அவங்க அந்த பிரசாத வெயிட்லாம் தூக்கிட்டு போகிறாங்க. ரியலி கிரேட்டுங்க. ஷோப்பா முடியலடா சாமி. இதை ஏறும்போது தயவுசெய்து பவர் பேங்க் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் பவர் பேங்க் வேறு வந்து ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்தேன். நான் வரும்போது சார்ஜ் போட்டு வரல, அதுதான் பிரச்சனையாக போச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இறங்கும்போது சார்ஜ் இருக்காது. இதே வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னா திருப்பி வீடியோ எடுத்துகிட்டு கவர் பண்ணிட்டு வரத்துக்கு தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இறங்குறதும் இதே மாதிரி தாங்க இருக்கும். இதில் ஏறுறது எவ்வளோ கஷ்டமோ வருதும் இல்லை, இதே ரூட்டில் இறங்க தான் போகிறோம். ஸோ ரொம்ப அதாவது உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சிட்டு வாங்க, முடியும். ஸ்டாமினா தாங்க, என்னால் முடியும் அப்படின்னு நினச்சேன். என் உடம்புல என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் வந்தேன். என் பேக்கில் இருக்க வீடியோ காட்டணும், பங்கு தெரிந்தா பார்ப்போம். அல்ட்ரா வைட்டில் இருக்குது, சத்தியமாக தெரியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கீங்கன்றத இதில் பார்த்துக்கலாம். இன்னும் 1250 படிக்கட்டு எப்படியும் கேல்குலேட் பண்ணால் கூட இன்னொரு 700 மீட்டர்ஸ் இருக்கும். ஈஸ்வரா எப்படின்னா காப்பாற்றுறாப்பா. இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, என்ன மாதிரியே ஒரு அக்காவையும் சிவபெருமான் கூட துணை காமிச்சு விட்டுருந்தாரு. அது ஒரு நல்ல விஷயமாக பார்த்தேன் நான். ஏன்னா அந்த அக்கா கூட வந்தாங்க, அவங்க ஃப்ரெண்டும் மேலே போயிட்டாங்களாம். அந்த அக்காவும் நானும் தான் இப்போ ஒன்றா ஏறிட்டுருக்கோம். என் கூட அந்த பையனும் போயிட்டாங்க. அந்த பையன் பரவாயில்ல, கொஞ்சம் தூரம் நின்று அது போகிறான். அது முன்னாடி போகிறான் பாருங்கள். ஒரு வழியாக நானும் என் கூட ஒரு அக்காவும் வராங்க. அந்த அக்காவும் தான் இப்போ ஏறிட்டுருக்கோம். நீங்கள் பாருங்கள் அந்த மலையை எவ்வளோ செங்குத்தாக இருக்குது. வண்டியில் இன்டர்நெட் கனெக்ஷன் பிடிங்க விடணும், பிடிங்க உள்ள வண்டி சேஃபாக இருக்குன்னா அது எடுத்துடுறாங்க. எடுக்க முடியும், நல்லது தானே. ரோடு வராது. இல்லை அது எடுக்காம இருக்கு, நல்லது தான். கல் இப்படி இருக்கா, கல் இந்த கல்லை வந்து இப்படி புல் பண்ணி வரணும். இப்படி புல் பண்ணி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இது வரும். புல் பண்ணி வரணும்.
அப்பா போக போக ரொம்ப ஸ்டீப்பாக தாங்க போயிட்டுருக்கு. அப்பா போக போக 90 degreesல ஏற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் கஷ்டம்தாங்க. நம்ம ஏறுறோம், கூட பாருங்கள் லேடிஸும் ஏறுறாங்க. என் கூட வந்த அக்காலாம் படுத்துட்டாங்க, முடியல. ஏவா அந்த பையன் நின்றுட்டே இருக்காங்க. அதை உக்காரவே மாட்டுறாங்க. ஏன்னான்னு கேட்டால் வா போகலான்றான். இவ்வளோ தூரம் ஏறி வந்ததுக்கு இந்த மாதிரி இயற்கை அழகை பார்த்தா தான் கொஞ்சமாச்சு தெம்பு வருது. அங்கே பாருங்கள் பிரசாதத்தை தூக்கிட்டு மேலே ஏறிட்டுருக்காங்க. இதே மாதிரி தாங்க கடையுமே வந்து மேலே வச்சுருக்கவங்க இந்த மாதிரி தூக்கிட்டு தான் ஏறுறாங்க. போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு சிவலிங்கம் ஒன்று இருக்கும். நீங்கள் அதுக்கு வந்து விபூதி போட்டு போகிறதா இருந்தாலும் போகலாம். ஒரு நந்தி, ஒரு சிவன், அந்த லிங்கம் அதுதான் இருக்குது. முடியல, ஒரு நிமிஷம் பிரேக் எடுத்துப்போம். பாலப்புற வீட்டுக்கு வந்துடுவார். எங்கே போயிருக்கேன்னு தெரியுமா சார்? டவுன்ஷிப்பில் இல்லை. ஒரு வழியாக கடப்பாறை பாறையை ரீச் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குற வழியை தான் இறங்குற வழி. இதே மாதிரி கொஞ்சம் தான் முன்னாடி போனீங்கன்னா ஏற வழி இருக்கும். எப்பா இதுவே நாக்கு தள்ளுது. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என் கூட அந்த அக்கா தான் ஏறிட்டுருக்காங்க. அந்த ப்ளூ கலரில் பேக் மாட்ட போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அது. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறுறாங்கன்னு பாருங்கள். எப்பா ட்ரோன் வியூவெலாம் வந்தால் அருமையாக இருக்கும். கால் வைக்கிறதே பாருங்கள் எப்படி இருக்குது. நினைக்கும் போதே அல்லு கிளம்புது. வரவங்க கீழே பார்க்காம ஏறுறதா இருந்தால் பெட்டர். பாவம் அந்த அக்கா கஷ்டப்பட்டு ஏறுறாங்க. இது எந்த அளவுக்கு ரிஸ்க்குன்னா, காலை வைக்கிறதுக்கு மட்டும் தான் இடம் கொடுத்துருப்பாங்க, மற்ற எதுக்குமே இடம் இருக்காது. சைடில் இருக்க அந்த கம்பி தான், அது ஒரே வழி தான், வேறு வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு வழியாக எல்லாம் ஏறியாச்சு, ரீச் ஆகிட்டோம். மேலே வந்தோடனே தாங்க வியூ பாயிண்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்ட எல்லாமே ஒரு 10 நிமிஷத்தில் காணாமல் போய்டுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். ஐயோ இன்னும் கொஞ்சம் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. தெரிய மாட்டோம். மேலே வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அதுதான் பருவதமலை. அக்கா தான் முன்னாடி போயிட்டுருக்காங்க. ஒன்றும் முடியல, இப்போ தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எது கொண்டு வந்தாலும் கொஞ்சம் சேஃப்டியாக கொண்டு வாங்க. ஏன்னா பேக் மாட்டிகிட்டு வர்றதுக்கு இந்த மங்கீஸ் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஷோராக வந்து வழிமறைக்கு எல்லா வேலையும் பார்க்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா நாங்கள் போகும்போதே அந்த அக்கா பேக்கை ஓப்பன் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு போச்சு. ஃபைனலி ரீச் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் பருவதமலை, இதுதான் அந்த கோயில். ஸோ 4600 அடி தரைமட்டத்திலிருந்து இருக்கிற இந்த மலையை ஒரு வழியாக ரீச் பண்ணிட்டோம். ஒரு சில விஷயங்களை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, வரும்போது பேக்கை கொஞ்சம் டைட்டாக போட்டு எடுத்துகிட்டு வாங்க. மங்கீஸ் தொல்லை அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, 3 குத்துருக்கா ஏற முடியலன்னா கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு பொறுமையாக ஏறுங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 hours ஆச்சு ஏறுறதுக்கு. எப்படியும் இறங்குறதுக்கு திருப்பி ஒரு 2 மணி நேரம் ஆகும். ஸோ இறங்குற வீடியோ கண்டிப்பாக என்னால் போட முடியாது, ஏன்னா ஃபோனில் சார்ஜ் இல்லை. அந்த அக்காவும் பாவம் ரொம்ப டயர்டாக வராங்க, முடியல.
மேலே போய் வெயிட் பண்ண தம்பி அந்த விபரீத்தை கொட்டு. விபூதி கொட்டுறது நல்லது. வாங்கிடும்ல, வீட்டுக்கு எத்தனை என்ன பண்ண போற? சிவனை கொட்டுறா கொட்டு, அப்படியே கொட்டு. ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டு கிளம்பியாச்சு. எப்படியும் இறங்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஸோ இந்த ஃபுல் ட்ரெக்கிங்குமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. ஒரு புதுசாக ஒரு நண்பர்களை கொடுத்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுத்துச்சு. இந்த ஃபுல் ட்ரெக்கிங்லேயும் எனக்கு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் இவ்வளோ தூரம் நடந்தது கிடையாது. அங்கே சிவனுக்கு வெளியே ஒரு தட்டில் காணிக்கை போட்டு வச்சுருந்தாங்க. காணிக்கை போகிறது தப்பா அப்படின்னா காணிக்கை போகிறது தப்பு இல்லை. இந்த சிவன் கோயிலில் இது தேவையா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா கோயிலை கட்டினவர் எங்கேயோ இருக்கார். அதுதான் எனக்கு இன்னுமே உறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் இந்த ரீசன்ட் டைம்ஸில் பருவதமலைனா போயிருந்தீங்கன்னா அதோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ, கடைசி ட்ரெக்கிங்கு ப்ளஸ் கடைசியாக நான் போன ஒரு டெம்பிள் அப்படின்னாலும் பருவதமலை தான். நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஏறி இறங்கினாலும் கால் வலித்தாலும் பரவாயில்லன்னு தான் ஏறினது. மங்கீஸால் வரும் பிரச்சனைக்கு ஒரு வீடியோ லாஸ்ட்டாக வரும். அதை பார்த்து சந்தோஷமாக இருக்கேன். இங்கே கிடைக்கல. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. வரவங்க முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக பிளான் பண்ணி கிளம்பி வாங்க. ஸோ அனைவருக்கும் இனிய அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்து. தான் உனக்கு தான் மொத்தமாக குத்துட்டாங்களா? அது பேக் எய்ம் பண்ணிச்சு. ஆஹா, விடுங்க விடுங்க விடுங்க, பேக் தானே, விடுங்க. இருண்ணா இருண்ணா இருண்ணா, பைத்தியமே, நான் என்ன பண்ண உன்ன?